அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம், அடுத்தவங்களுக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் உண்மை. நாளைக்கு நாங்க ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுதுன்னா 10 எம்எல்ஏ வந்து அதிமுகல இருந்து வந்தா அவங்களே கொடுத்து உதவுவாங்க. ஒரு எதிரி இல்ல, 2 எதிரி வளர்றான். பாரதிய ஜனதா கட்சி, 2வது திரு சீமான் அவர்கள். இவர்கள் அரசியலுக்காக கொள்கை, மீண்டும் சொல்கிறேன், வேட்டியை தூக்கி வீசி விட்டு கோமணம் கட்டிட்டு கூட அலைவாங்க. இவங்க திராவிட கட்சிகள் அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் இவர்கள் கற்றுக்கொண்டது என்றால் பொய்யும் புனை சுருட்டும் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் 75 ரூபாய்க்கு பெட்ரோலும், 65 ரூபாய்க்கு டீசலும், 500 ரூபாய்க்கு கேஸ் மானியம். இதெல்லாம் நடக்கிற காரியமா, சாத்தியமா? சோனியா காந்தி கொடுத்துருக்கீங்கல்ல, ராகுல் காந்தியை கொடுத்துருக்கீங்கல்ல, பிரியங்கா காந்தி வேற ஆள் இல்லையா? கேரளாவில் ஒருத்தரும் கிடையாதா? இன்னைக்கு வந்து தனக்கு வந்து அது ஒரு கார் கூட இல்லாத நிலையில இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்காரு. சில நேரங்கள்ல பிரபாகரன் அவர்கள் வந்து கலைஞருடைய பேச்சையோ, எம்ஜிஆர் பேச்சையோ அல்லது ராஜீவ் காந்தியுடைய பேச்சையோ கேட்க மறுத்துட்டாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு குமரன்ராஜா ஐயா அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 திரு காமாட்சி நாயுடு ஐயா, இப்போ ஏவா வேலு அவர்கள், அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை வந்து ஒரு பொது மேடையில் ஒன்று வச்சிருக்காரு. நமக்கு பாசிச பாஜக தான் நம்மளுடைய எதிரி, நமக்கு வந்து எதிர்கட்சி, ஆனால் அதிமுக அல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நேற்று தினம் நம்ம ஒரு வீடியோ காட்சி இருக்கு, அந்த ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இப்போ இதன் மூலமா வந்து என்ன சொல்ல வரீங்க மக்கள் மத்தியில்? நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன்ல. என்ன பதிவு பண்ணேன்? நல்லா யோசிச்சு சிந்திச்சு பாருங்க. நாங்க 2 பேருமே திராவிட கட்சிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் 2மே திராவிட கட்சிகள். ஆனா பாரதிய ஜனதா அப்படி இல்லை. பாரதிய ஜனதா வந்து சனாதானத்தினுடைய அடிக்கோலிட்ட ஒரு RSS குழந்தை அது, சரியா? ஆகவே அதுக்கும் எங்களுக்கும் தான் போட்டியே தவிர, நாளைக்கு வளர்ந்து வந்த போது கூட பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் எதிரியாக இருப்பார்களே தவிர திமுகவை ஒரு காலம் எதிரியாக நினைக்க மாட்டார்கள். புரியுதா? எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட திமுகவை என்றைக்கும் எதிரியாக நினைத்ததில்லை. அதே மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதெல்லாம் 1000 பேசுவோம். இதெல்லாம் அரசியல். எங்க வீட்டுக்குள்ள எதை வேணாலும் நாங்க அடிச்சுக்குவோம், பிடிச்சுக்குவோம். மக்கள் பாக்குறதுக்கு தானே நாங்க ஓட்டுக்காக தானே மக்கள்கிட்ட வேஷம் போடுறோம். சரி, ஆமா ஆமா, மக்கள்கிட்ட நாங்க வந்து இங்க பாரு, நாம வந்து திராவிட கட்சிகள், நாங்க வந்து பிரத்தியாருக்கு நாங்க விட்டு கொடுக்க முடியாது. சரியா? ஒண்ணு வேண்டாயா, நாளைக்கு நாங்க ஆட்சி அமைக்கணும், எங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுதுன்னா 10 எம்எல்ஏ வந்து அதிமுகல இருந்து வந்தா அவங்களே கொடுத்து உதவுவாங்க. இல்ல அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்பட்டா நாங்க கொடுத்து உதவுமே தவிர, இதை வந்து நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி சேர்ந்து அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம். எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, 2006-11 நீங்க மைனாரிட்டி ஆட்சி பண்ணீங்க. 2009 ஈழ போர் நடக்குது. நீங்க அப்போ வந்து காங்கிரஸோட கூட்டணி விட்டு விளங்கிருந்தீங்க அப்படின்னா மத்தியில அப்ப போர் நின்றுருக்கும். உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ கொடுத்து ஆதரவும் தெரிவிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க வந்து காப்பாத்திக்கலாம், அந்த மக்களையும் காப்பாத்தின மாதிரி ஆயிடும், உங்க ஆட்சியை அந்த நேரம் வந்து நான் எங்களை ஏமாற்றப்பட்டமே தவிர, எங்களை போர் முடிஞ்சிருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப அந்த போரை நடத்தி முடிச்சுட்டாங்க. புரியுதா? அது கலைஞரை ஏமாற்றப்பட்டாரு. அதனால இதை வந்து நீங்க எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. எங்களை பொறுத்த மட்டும் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணை தான். அதுலயும் வந்து கலைஞர் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. சில நேரங்கள்ல பிரபாகரன் அவர்கள் வந்து கலைஞருடைய பேச்சையோ, எம்ஜிஆர் பேச்சையோ அல்லது ராஜீவ் காந்தியுடைய பேச்சையோ கேட்க மறுத்துட்டாரு. அவருக்கு தனி ஈழாதான் அமையணுங்கிறதா அவருடைய ஒரே குறிக்கோளா இருந்துச்சே தவிர, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்க மாநில சுயாட்சி வாங்கிக்கிட்டு ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்றீங்க அதிமுக திமுகவும் பங்காளிகள்,
அது எங்களுக்குள்ள நாங்க வந்து ஆமா பேசிப்போம், ஆமா நாங்க எங்களுக்குள்ள பேசிக்குவோம், அண்டர்ஸ்டாண்டிங் அடிச்சுக்குவோம் இருக்கும். அடிச்சுக்குவோம் பிடிச்சுக்குவோம். அடுத்தவங்களுக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் உண்மை. அப்ப மக்கள் மத்தியில் நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னோம், தேர்தல் இங்க பாரு, தேர்தல்ங்கிறது வெற்றியை நோக்கி பயணம். அப்ப அது பொய் பிரச்சாரம் தானே மக்கள் பார்ப்பாங்க. தேர்தல்ங்கிறது வெற்றியை நோக்கி பயணம். அவங்களா நாங்களா அண்ணன் தம்பியா இருந்தா கூட நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னு ஓட்ட பந்தயத்துல ஓட்டுக்காக மக்கள் மத்தியில ஒரு பொய் சொல்றீங்களா? லூசுத்தனமா எல்லாம் பேசாத. நான் தான் சொல்றேனே, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கிட்டு ஓடுறான். சரி. அப்ப வந்து தம்பிக்காக அண்ணன் விட்டு கொடுத்துருவான், அண்ணனுக்காக தம்பி விட்டு கொடுத்துருவானா? யார் ஜெயிச்சு யார் முன்னாடி வர்றானோ, யார் பிரைஸ் வாங்கணுமோங்கிறத அவன் ஓடுவான். அது மாதிரி இது ஓட்ட ஆனா நீங்க பந்தயத்தை போல. இன்னொரு அபாண்டமான ஒரு விஷயமும் சொல்றீங்களே, எங்களுக்கு ஒரு மைனாரிட்டி ஒரு 10 எம்எல்ஏ ஷார்டேஜ் ஆச்சுன்னா எங்களுக்கு அதிமுக கொடுத்து உதவுவாங்க அப்படின்லாம் கூட சொல்றீங்களே. உண்மைதான். அது எப்படி அந்த கடந்த காலத்துல நடந்திருக்கு அந்த மாதிரி? கடந்த காலத்துல நடக்கல. இப்ப ஒரு எதிரி வளர்றான்ல, அவனை வளர விடக்கூடாது இல்ல. ஒரு எதிரி இல்ல, 2 எதிரி வளர்றான். ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சி, 2வது திரு சீமான் அவர்கள். சீமானும் உங்களுக்கு இது ஆமா கண்ணு, அதாவது திராவிட தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழர்களுக்காக, தமிழருடைய நலனுக்காக உழைக்கின்றவர்கள் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரி அப்படின்னு ஐயா சொல்றத மக்கள் பார்த்து சிரிப்பாங்க. 8.1% வாக்கு வாங்கி மக்கள் அங்கீகரித்து மாநில கட்சியாக உயர்ந்திருக்கின்ற சகோதரர் சீமானை பார்த்து அவர் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்றதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் மக்கள். இதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்டிப்பான ஒரு அடி கொடுப்பார்கள். பார்க்கலாம். திரு குமரராஜன் சார், எப்படி பாக்குறீங்க? ஐயாவே வந்து எங்களுக்கும் நாங்க வந்து பங்காளிகள் அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டாரு, எப்படி பாக்குறீங்க? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கின்ற வள்ளுவனுடைய வாய்மொழிக்கு ஏற்ப இவங்க திராவிட கட்சிகள் அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் இவர்கள் கற்றுக்கொண்டது என்றால், நான் ஏற்கனவே சொன்னதை போல பொய்யும் புனை சுருட்டும் தான். இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டவர்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல 1 கோடி தடவை அவருடைய நாமத்தை சொல்லுகின்ற தந்தை பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை என் வாயில் நான் சொல்ல விரும்பவில்லை. தந்தை பெரியாருடைய குடியரசு இதழில் அவர் எழுதியிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்காக வெற்றி பெறுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று தனிப்பட்ட முறையிலான நபர்களை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் எழுதியிருக்காங்க. அதுதான் அவர்களுடைய வரலாறு. திராவிட கழகம் பிரிந்து திமுக வரும்போது கூட 20 ஆண்டுகளா வந்து பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம வெளிப்படையா கூட பேச முடியாது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் சார். ஆனாலும் 67 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பிறகு அண்ணா அவர்கள் அந்த அந்த வெற்றியினுடைய ஆட்சியினுடைய வெற்றியை வந்து தந்தை பெரியார் தானே சமர்ப்பணம் செஞ்சாரு. அது நம்ம வந்து அதுதான் அண்ணாவுடைய அரசியல். அண்ணாவுடைய பெரிய நிலச்சு வந்தாரா, கோடீஸ்வரரா? அவருக்கு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வாய், நாக்கு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதை உடனடியாக இது பண்ணி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் மயக்குகின்ற பேச்சை புல்லாங்குழல் ஊதி பாம்பை மயக்கினார்களோ அதே போல தென்றலிலும் குடியரசிலும் மற்ற சௌமியனாகவும் பல்வேறு நிகழ்வுகள் மூலமாகவும் மக்களிடம் பொய்யை சொல்லி ஏமாத்தினார். அங்க மிகப்பெரிய உதாரணம் படியரிசி என்று சொல்லிவிட்டு அதையே பிடியரிசி என்று மாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னையிலிருந்து அதான் 3 படி அரிசி 1 படி நிச்சயம் சொன்னாங்களே, அப்புறம் படியரிசி வந்து பிடியரிசி ஆயிடுச்சு. என்ன கலைஞர்கள் தான் அப்ப சொன்னாராம், அப்பயே கேட்டாரா எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னா, அண்ணா இதெல்லாம் சொல்றதுதான், அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அன்றைக்கு துவக்கி வைத்த அந்த இயக்கம் நேற்று கூட பாராளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து விட்டால் 75 ரூபாய்க்கு பெட்ரோலும் 65 ரூபாய்க்கு டீசலும் 500 ரூபாய்க்கு கேஸ் மானியம். இதெல்லாம் நடக்கிற காரியமா, சாத்தியமா? ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் பேசக்கூடிய பேச்சா? இல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் 30 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில இருந்த கட்சி இல்லங்க. நீங்க மறுபடியும் அந்த விஷயங்களுக்கு போனீங்கன்னா சொன்னாரு மோடிஜி, நான் 50 நாட்கள்ல வந்து நான் கருப்பு பணத்தை மீட்டல அப்படின்னா அந்த டிமானிட்டேஷன் மூலியமா வந்து என்ன burn me alive if I am wrong அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது இல்லன்னு சொல்லல, இந்த 15 லட்சம் போடுற அப்படின்னு சொல்லி சொல்றது இதெல்லாம் வெறி சுத்த ஹம்பக்கு. நாட்டுல சொல்லப்படவே இல்லை. அவரு ஜுஜுபின் சொல்றாரு, என்ன அவர் உள்துறை அமைச்சர் சொல்றாருல, கட்கரி சொல்லலைங்க, இவரு சொன்னதுதான். நீங்க சொன்னது
அமித்ஷா தான் அவருடைய அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. கட்கரி கூட தேர்தலுக்காக சில விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அரசியல் கட்சி இல்லையா? அவங்க அரசியல் கட்சி தாங்க. ஓட்டு போடுவதற்கு இங்க பாருங்க, மரியாதைக்குரிய திரு குமரராஜா ஐயா அவர்கள் அவருடைய கேள்வி கணைகள் ஏன் பாரதிய ஜனதாவை நோக்கி இல்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. கடந்த 35 வருடங்களாக எதிரிகளாகவே இருக்கின்ற அவன் வீட்டு காக்காய் கூட என் வீட்டு சோரில் உட்காரக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதிமுகவும் திமுகவும் தேவைப்பட்டால் 10 எம்எல்ஏக்களை கொடுப்பார்கள், பங்காளிகள் ஆகிவிடுவார்கள், ஒன்றாகி போய் விடுவோம், அதனால பிரச்சனை கிடையாது. கல்யாணம் நடக்கிறது முடியல அப்படின்னா பொண்ணு கிடைக்கலன்னா சித்தவ வீட்டுல போய் பொண்ணு கட்டுவேன் அப்படின்ற வெளிப்படையாக இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு திராவிட இயக்கம் இருக்கின்ற பொழுது அரசியல் கட்சிகள் என்பது வெற்றிதான் நிர்ணயமாக இருக்கின்றது. இவர் இன்னொரு பெரிய குடும்பங்க. 293 தொகுதிகள் ஜெயிச்ச மோடிஜி தோத்து போயிட்டாராம். 234 தொகுதிகள் தனிப்பட்ட முறையிலான பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்ச 240 தொகுதி கூட ஜெயிக்காத இந்திய கூட்டணி நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்லி மாறு தட்டிட்டு இருக்காங்க. இப்போ இல்லங்க, இப்ப வயநாடுல காங்கிரஸுக்கு ராகுல் கை கழுவிட்டாரு. போன தடவை அசிங்கப்பட்டு அமைதியில தோத்து போனதுக்கு அப்புறம் வயநாட்டுல வந்துதான் அவர் மானத்தை காப்பாற்றப்பட்டது. அந்த வயநாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து விட்டு ரிசைன் பண்ணிட்டு இப்ப யார் நிக்கிறாங்கன்னா பிரியங்கா காந்தியே நிக்கிறாங்க. ஏங்க, ஒரு வீட்டுல சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, இவங்க 3 பேரை தவிர காங்கிரஸ் பெரிய இயக்கத்துல 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இயக்கத்துல பெரிய இயக்கத்தை நாட்டை கட்டிக்காண்ட இயக்கம், நாட்டை விடுதலை பெற்று தந்த இயக்கம், 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆண்ட இயக்கம். அந்த இயக்கத்துல 3ஆவதா ஒரு வேட்பாளர் இல்லையா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வேட்பாளரா வரணுமா? எதுக்குங்க இல்லன்னு சொன்னாங்க? யாரு இல்ல? சோனியா காந்தி கொடுத்திருக்கீங்கல்ல, ராகுல் காந்தியை கொடுத்திருக்கீங்கல்ல, பிரியங்கா காந்தி, வேற யாரும் இல்லையா? கேரளாவில் ஒருத்தரும் கிடையாதா? ஈகே நாயனாருடைய ஃபேமிலி இல்லையா? இந்த கருணாகருடைய ஃபேமிலி இல்லையா? ரமேஷ் சென்னிதல் அவருடைய ஃபேமிலி இல்லையா? யாரும் இல்லையா? 2004 கூட கலைஞர் சொன்னாரு, இந்திராவின் மருமகளே வருக, நிலையான இந்தியாவின் மருமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருக, நாட்டிற்கு நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு. ஆனா அப்ப கூட நம்ம அரசியல் பண்ணி அவங்கள பிரதமர் ஆக்க விடாம ஆக்கிட்டோம். அவரு எமர்ஜென்சில கையை கழுவிட்டாங்க, இவங்களை போட்டு கையை கால ஒட்டச்சி நொறுக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாருங்க, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு ஒரு பல்டி அடிச்சாரு. அத திருப்பி சொல்லுவாரு, சோனியா சொக்கத்தங்கம் சோனியான்னு சொன்னாரு. அதான் திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க என்ன பண்றது, பாரதிய ஜனதா கட்சியோட பிரச்சனை வந்த போது உடனே சொன்னாங்க, அடல்ஜி யூ கண்டினியூ யுவர் கவர்மெண்ட், we will support you அப்படின்னு சொல்லி முரசொலிமாற சொன்னாரு. அரசியல் முழுக்க இவர்கள் அரசியலுக்காக கொள்கை, மீண்டும் சொல்கிறேன், வேட்டியை தூக்கி வீசி விட்டு கோமணம் கட்டிட்டு கூட அலைவாங்க. இவங்க குறுக்கிட விரும்புனீங்க இல்ல, அதுல அத நீங்களே சொல்லிட்டீங்க. நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஃபிரோஸ் காந்தி தூக்கி வெளியே போட்டீங்களே. ஃபிரோஸ் காந்திக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க? ஒண்ணும் கொடுக்கல. இவ்வளவு பேரும் உயிர் நீத்தது சஞ்சய் காந்தி, உயிர் நீத்தது இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணுல. அதுவும் துஷ்டமாக இறப்பு. ஒருத்தர் நல்ல சாவு இல்லை. நேருவை தவிர மற்றவங்க எல்லாம் துஷ்ட சாவு தான். அப்படி செத்து இந்த குடும்பம் இந்த நாட்டுக்காக உழைத்து தன்னுடைய பொருளாதாரம், இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன பாடுபடுறோம். அவங்க மோதிலால் வீடு எவ்வளவு பெரிய பங்களா, எத்தனை பங்களா டெல்லியில, அதை யாரு கொடுத்தாங்க? இந்திய அரசுக்கு தான் கொடுத்தாங்க. அங்க அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கிறது, அதே மாதிரி இதுல இருக்கிறது, ஜம்முல இருக்கிற வீடு, இன்னும் நிறைய வீடுகளை எல்லாம் அரசு உடைமையாக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாங்க? சோதிச்சு பாருங்க. இன்னைக்கு தனக்கு அது ஒரு கார் கூட இல்லாத நிலையில இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்காரு. சரியா? இத மக்கள் பார்த்தா சிரிக்க மாட்டாங்க. மக்கள் உண்மை அதுதான். டிஷர்ட் 7,000 ரூபாயில வாங்கி போடுறவரு, டிஷர்ட் ஒரு டிஷர்ட் 7,000 ரூபாயில வாங்கி போடுறவரு பிரைம் மினிஸ்டருங்க. ராகுல் காந்தி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? ராகுல் காந்தி 7,000 ரூபாய் டிஷர்ட் போடுறீங்க, அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தி அவருடைய காசு இரு தம்பி. அது பிரசன்ட் பண்ணப்பட்டது, அவர் வாங்கினது இல்ல. சொன்னா மோடிக்கு கொடுக்கப்பட்டதே ஒழிய, அது வெகுமதியாக கொடுக்கப்பட்டதே ஒழிய அவர் வாங்கியே கிடையாது. கடையில போய் வாங்கி பார்த்தாரு. ராகுல் காந்தி 7,000 ரூபாய்க்கு டிஷர்ட் கடையில போய் வாங்குறாரு. ஒரு நாள் பயன்படுத்துறாரு. ஆமா, சொந்த பணத்தை 7,000 ரூபாய்
7,000 ரூபாய் டிஷர்ட் வாங்குறது சொந்த பணம். அரசு பணத்தை செலவு பண்ணலங்க. அரசு பணத்தை செலவு பண்ணல. அதான் ஜோடோ யாத்திராக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்றது ராகுல் காந்தி வெட்டி வேர்வை சிந்தி உழைச்சுதான் அந்த பணத்தை அதுக்கு யாருங்க செலவு பண்ணா? ஊழலுக்காக தாங்க காங்கிரஸ் கட்சியே வெளியேற்றப்பட்டது. அப்படியா? அம்மா நாட்டுல இருந்து ஊழல் கட்சி ஏன் 2014 நீங்க ஏன் வெளியே போனீங்க? காங்கிரஸ் கட்சி ஊழலுடைய உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால மோடியை கொண்டு வந்தாங்க. ஆள தெரியாம தான் கட்சிக்குள்ள இருக்கவன 2G ஸ்பெக்ட்ரம் சொல்லி அவனை கொண்டு அரெஸ்ட் பண்ணி நிலக்கரி ஊழல் சொல்லி அந்த மன்மோகன் சிங் பண்ண நீங்களே தானே ஏத்துக்கிட்டீங்க. அப்பா இங்க பாருங்க, நீங்களே தானே ஏத்துக்கிட்டீங்க. இல்லங்க, ராஜாவையே கனிமொழியும் உள்ள வச்சாங்க அப்படின்னா காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய சேர்ந்த சிதம்பரம் தான் சொன்னாரு. இதே சிதம்பரம் உள்ள போய் 6 மாசம் உள்ள உட்காந்து இதுதான் வேலை. ஆளை தெரிஞ்சிருந்தா உண்மையா ஆண் இருப்பான். மூடி மறைக்க தெரியாத மோடி மஸ்தான் வேலை தெரியாத முட்டா பயிலுவோம். ஓஹோ, அப்போ அந்த பதவியெல்லாம் இருந்தாங்கன்னா மஸ்தான் நல்லா தெரிஞ்சிருக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா ஒரு பிரதமரா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாதனாலதான் ஒண்ணுமே இல்லாத ஸ்பெக்ட்ரம். அதை பத்தி ஸ்பெக்ட்ரம்ல ஊழலே இல்லாத போது ஊழல் சொல்லி எப்படி இது பண்ணா? சும்மா இதெல்லாம் பேசும்போது குமரராஜா ஐயா ஒரு விஷயம் மேற்கோள் காட்டியிருந்தாரு. திமுகவினாலே அந்த கோய பெல்ஸனுடைய கொள்கை தான். 67 பேரறிஞர் அண்ணாவில இருந்து இப்ப வரைக்கும் வந்து அவங்க வந்து வசன பிரச்சாரங்கள் அவங்களுடைய பேச்சுக்களாலேயே வந்து மக்களை வந்து மயக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு. அரசியல் எல்லா கட்சியும் அப்படித்தான்ப்பா. என் கேள்வி முடிச்சார். ஆளுநர் RN ரவி அவர்கள் அவ்வப்போது திமுகவுக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து அவர் பேசக்கூடியவர். இப்போ இன்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நம்ம பார்க்கிறோம். முன்பு வந்து 4 பிரிவுகள் தான் இருந்துச்சு. அந்த 4 பிரிவுகள் என்னன்னு பார்த்தோம்னா பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர, இந்த 4 பிரிவுகள் தான் இருந்துச்சு. அதன் பிறகு முஸ்லீம்கள் இருந்தாங்க, சாதிகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? அது கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய அந்த வர்ணங்களை பத்தி பேசுற 4 வர்ணங்கள் புரிஞ்சுக்கோ. என் கேள்வி நீங்க முழுமையா உள்வாங்கலாம் நினைக்கிறேன். இந்த 4 பிரிவுகள் இருக்கு, இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்றாங்க. இஸ்லாமிய வரலாறு படி 1400 வருடங்கள் தான் ஆகுது அப்படின்ற அதையும் நம்ம பார்க்கணும்ல. 1400 வருடங்களுக்கு முன்பு இந்த வர்ணங்கள்லாம் இல்ல. ஜாதிங்கிறது பிரிட்டிஷ்காரன் காலத்துலதான் ஜாதியை கொண்டுட்டு வந்து புனையப்பட்டதுன்னு சொல்றான். ஜாதி வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஜாதி இருந்தது. ஏன்னா ஆந்திரால இருந்து படையெடுத்து வந்ததும் ஹர்ஷரும் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து படையெடுத்து வரும்போதெல்லாம் ஜாதி வந்துதான் இங்க வந்தது. அதனால இது ஏறக்குறைய ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜாதி வந்துருச்சு. புரியுதா? அதுக்கு முன்னாடி இருந்தது இது. அத வந்து இப்ப கோடிட்டு காட்டுறாரு அவரு. திரு குமரராஜா சார், நிறைவான உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லி இந்த 4 விவகாரத்தையும் அவர் சொல்றாரு, 4 வர்ணத்தையும். மேலும் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, இது நிறைவாக உங்களோட கருத்தை பதிவு செஞ்சுருங்க. 1820 வந்து கல்வி முறையில் வந்து மாணவர்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் நல்ல குட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்புறம் ஏழை பிராமணர்கள் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாரு. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் திட்டம் விட்டு கமர்ஷியல் ஆக்கப்பட்டுருச்சு கல்வி அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது தனிப்பட்ட முறையிலான மதிப்பிற்குரிய ஆளுநருடைய ஒரு கருத்து. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் 1800களில், அதாவது மாற்றம் என்ற சொல்லில் மாற்றம் இல்லையே தவிர மற்ற அனைத்திலும் மாற்றம் உண்டு என்கின்ற வகையிலே 1853 வந்து முதல் முறையா நம்ம ராயபுரத்திலிருந்து இங்கே நம்ம காட்பாடி வரைக்கும் ரயில் அமைச்சாங்க. இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்? வந்தே பாரத் வருகின்ற 20ஆம் தேதி மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் போக போகுது. இங்க இருந்து நாகர்கோவிலுக்கும் வந்தே பாரத் போக போகுது. பரிணாம வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாது. அது போலவே கல்வியிலும் நிறைய வளர்ச்சிகள் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு நீட்டு வரைக்கும் வந்து நிக்கிறோம். அன்றைக்கு இருந்த சூழலை அந்த உண்மையை சொல்லியிருக்காரு. அதாவது அன்றைக்கு குருகுலத்திலே படிக்கின்ற மாணவர்கள் எந்த விதமான கல்வி கட்டணம் செலுத்துவதில்லை. குருகுலத்தில் என்ன சொல்லித்தரப்படுகின்றது போக குருகுலத்தினுடைய அவருடைய சொந்த பணிகளை ஏற்று செய்தார்கள். குரு என்பவர் மிகப்பெரிய போட்டுதலுக்குரியவர். அதனால தான் நம்முடைய மூத்த பாட்டி மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற இந்த 3ஆவது இடத்துல வச்சு அன்னைக்கும் அப்பாவுக்கும் அடுத்தபடியாக இருக்கின்ற குருவை தெய்வமாக வச்சிருந்தாங்க. அன்றைக்கு கட்டணம் இல்லாமல் செய்தது என்பதை அவருடைய வீட்டு பணிகளை செய்து நல்ல முறையில் கற்றுக்கொண்டார்கள், கற்று தேர்ந்தார்கள், தெளிந்தார்கள். அது உண்மைதான். ஆனால் இவர் சொல்வது போல அந்த 4 வர்ணங்கள் இருந்தது என்பது கூட உண்மை இல்லை. மனு சாஸ்திரம் அப்படி சொல்லப்படவே இல்லை. இந்த தோளில் பிறந்தவன், கீழே பிறந்தவன், மேல பிறந்தவன் இந்த வர்ணங்கள் எல்லாம் இல்லவை. இது இன்றைய சூழ்நிலைக்கு அவர் எந்த அடிப்படையில் அவரை சொன்னார் என்பதை நமக்கு தெரியவில்லை. ஆனால்
அன்றைக்கு இந்த கல்வி முறை என்பது இருந்தது உண்மைதான். உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கவர்னர் சொன்னார் என்பதற்காகவே நாளைக்கே கூட அறிக்கை வரலாம். பல்வேறு கட்சிகள் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு செம்படிக்கின்ற எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு இதை சொல்லலாம். கவர்னர் இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, ஓடி போடுங்க, இது பண்ணிட்டு நாகர்கள் பாம்பு தின்றவங்களே விரட்டினாங்கன்னு சொல்லி நாளைக்கு ஆர்எஸ் பாரதி ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஏதாவது வாய்ப்பு இருக்குது. என்ன வருகிறது என்பதை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதில் தொடர்ச்சியா ஆர்.என். ரவி அவர்களுடைய பேச்சுகள் பாக்குறோம், அவர்களுடைய நடத்தைகள் பாக்குறோம். எப்பவுமே சர்ச்சைக்குரிய விதமா தானே இருக்கு. நீங்க எப்படி அதை சர்ச்சைன்னு சொல்றீங்க? கருத்து தெரிவிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க. வள்ளுவருக்கும் காவி சாயம் பூசுறாரு. கருத்து தெரிவி, அது அவருடைய நிகழ்ச்சி. சரி, அப்ப நம்ம ஏற்கனவே கேட்டதான். சரி, சிவப்பு சாயம் பூசலுங்க, அப்ப வெள்ளைதான் போட்டிருந்தாரு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? எங்க யாராவது சொல்ல முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியுமா? வள்ளுவன் 1330 குறள்களை, 131 அதிகாரங்களை, மக்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை அருமையா சொல்லியிருக்காரு. அவர் சிவப்பு போட்டானா, வெள்ளை போட்டானா, பச்சை போட்டானா, எந்த ட்ரெஸ்ஸாவது போட்டு போறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க திராவிட இயக்கங்கள், பகுத்தறிவுவாதிகள் நேரடியாக வள்ளுவன் என்ன சொன்னாரு அதை பண்ணிட்டு போங்களேன். இது எங்க வந்துச்சு? ஒரு மத அடையாளத்துக்குள்ள கொண்டு வரணும். எங்க மத அடையாளத்துக்குள்ள வந்தது? சரி, காவி போட்டா அவர் வள்ளுவர் போட்டாருன்னா உடனே வள்ளுவர் எல்லா கட்சிகள், அரசியல் கட்சியா இருக்கிறவர்களுக்கு எல்லாரும் ஓட்டு வந்துருமா? பூசுற ஆளுக்கு யாருன்னு பாக்கணும்ல சார். இல்ல, பூசினாளுக்கு என்ன பூச்சி போச்சு? அவர் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடட்டுமே. மஞ்சள் போட்டும், காவி போடட்டும், இல்ல பச்சை போடட்டும், சிவப்பு போடட்டும், வெள்ளை போடட்டும். அதனால என்ன மாற்றங்கள் விட போகிறது? இவர்களுக்கு வள்ளுவர் போடுகின்ற உடை பிரச்சனை அல்ல, அதை சொன்னவர் யார் என்பதும், அதை நடத்துகின்ற நிகழ்ச்சி நடத்தியவர் யார் என்பதுதான் பிரச்சனை. ஆர்.என். ரவி என்கின்ற ஒரு தனி மனிதரை ஒரு ஆளுநருடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிகப்பெரிய பிதாமகனாக இருக்கின்ற அரசியல் சட்ட சாசனத்தின் அடிப்படையிலே நியமிக்கப்பட்டிருக்கிற ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிர்க்க வேண்டும். அதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும். அதான் பார்த்துருங்க. மீண்டும் சொல்கிறேன், மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். மக்கள் நல்ல முறையில் முடிவு செய்வார்கள். ஓகே, உங்களுடைய இருவருடைய கருத்தை